உங்கள் ஜாதகத்தில் உங்களுக்கு அதிர்ஷ்ட கதவை திறக்கக்கூடிய கிரகம் எது, யோகத்தை தரக்கூடிய கிரகம் எது, அதற்கான எண் எது, அதை துலாம் ராசிக்காரவங்க பயன்படுத்தும் போது, ஏன்னா துலாமே ரொம்ப துல்லியமாக யோசிப்பாங்க, ஜட்ஜ்மெண்ட்டாக யோசிப்பாங்க, நியாயமாக யோசிப்பாங்க, சமநிலையாக யோசிப்பாங்க, யாருக்கும் தீங்கு இல்லாமல் யோசிப்பாங்க, மேக்சிமம் தொழிலில் சுத்தமாக இருப்பாங்க. ஆக இந்த சுத்தத்தோட அதிர்ஷ்டமும் சேர்த்தா வேலை, தொழில், முன்னேற்றம், ப்ரமோஷன் எல்லா விஷயத்திலையும் துலாம் ராசிக்காரங்களுக்கு 6வது எண். எந்த வேலையை கொடுத்தாலும் அதை சூப்பராக செய்யக்கூடிய துலாம் ராசிக்காரர்கள் அதே இடத்துலையே காலம் முழுசு இருக்கிறதுக்கான காரணமே ஜாயின் பண்ண தேதியே தப்பாக இருக்கும். துலாம் ராசிக்காரர்களை பொறுத்தவரை ரொம்ப நேர்மறையாக சிந்திப்பாங்க. ஆனால் அவங்களுக்கு எதிர்மறையாக காரியங்கள் நடக்குது அப்படின்னு சொன்னால், அதாவது செவ்வாயினுடைய ஆதிக்கம் அவங்க ஜாதகத்தில் பாதிக்கப்பட்டிருக்குன்னு அர்த்தம். சனி பகவான் கொடுக்கிறத துலாம் ராசிக்காரர்களுக்கு யாருனாலும் தடுக்க முடியும். மொபைல் எண், கம்யூனிகேஷன் பண்ணக்கூடிய அந்த எண், பிஸ்னஸ் நடக்கக்கூடிய, வர்த்தகம் நடக்கக்கூடிய ஷாப், கடை, இதெல்லாமே 5வது எண்ணாக இருந்தால் துலாம் ராசிக்கு அதிர்ஷ்டம் தரும் எண்கள். வணக்கம் சார். வணக்கம். குரு வாழ்க, குருவே துணை. ஆரம்ப காலத்தில் இருக்கக்கூடிய ஆடியன்ஸ்ல இருந்து இப்போ வரைக்குமே, அதாவது 80s 90s 2K வரைக்குமே பார்த்தீங்கன்னா அந்த எண்கள், அதாவது அந்த காரில் வாகனத்தில் இருக்கக்கூடிய எண்களாக இருக்கட்டும், ஸோ வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய அந்த எண்களாக இருக்கட்டும், இந்த எண் மேலே எனக்கு ரொம்ப நம்பிக்கை இருக்குங்கன்னு சொல்லிட்டு நிறைய பேர்கிட்ட நம்ம கேட்கறது உண்டு. நம்மளோட நேயர்களுமே ரொம்ப ஆர்வமாக, ரொம்ப எதிர்பார்ப்போட காத்துட்டு இருந்த ஒரு சீரியஸ் தான் அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள். அந்த வரிசையில் மேஷம்லேருந்து மீனம் வரைக்குமே நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது துலாமுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள். ஸோ முதலாவதாக நம்ம துலாத்துக்கு வந்து சிறப்பம்சங்கள் நிறைய சொல்லிட்டு இருக்கோம். அந்த வகையில் துலாமுடைய சிறப்பம்சங்கள் என்னன்னு பார்க்கலாம். மாதிரி, அதாவது எல்லாருக்குமே அந்த காலத்துலேருந்து இந்த காலத்தில் வரையுமே நமக்கு ஒரு அதிர்ஷ்டம் இருக்கணும். அப்போ நம்மளை சுற்றி ஒரு அதிர்ஷ்டமான சூழல்கள் இருக்கணும். தெய்வ வழிபாடு, அதுக்கப்புறம் நல்ல லக்கி கலர்ஸ், நம்ம அதை வந்து யூஸ் பண்ணால் நல்லாயிருக்கும். லக்கி டே, இந்த டேயில் இந்த காரியம் தொடங்கினா நமக்கு வெற்றியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். நம்மளே கொடுத்துருக்கோம். அதே மாதிரி எண்கள் ஒருத்தருடைய வாழ்க்கையில் என்ன மாதிரியான பலன்களை கொடுக்குதுன்னு பார்க்கும்போது ரொம்ப சரியாக தான் இருக்குது. நவக்கிரகங்களுக்கும் அவங்களுடைய ஆதிக்கத்திற்கும் எண்களுக்கும் தொடர்பு இருக்குது. அப்படி பார்க்கும்போது சூரிய பகவானுக்கு எண் வந்து 1, சந்திரனுக்கு 2, குரு பகவானுக்கு 3, ராகு பகவானுக்கு 4, கேது பகவானுக்கு 7, சுக்கிரனுக்கு 6, சனீஸ்வர பகவானுக்கு 8, செவ்வாய்க்கு 9 சொல்லப்படுது. ஆக இந்த எண்களுடைய அமைப்பும் உங்கள் சுய ஜாதகத்தில் கிரகங்களுடைய அமைப்பும் சரியாக இருக்கும் பொழுது உங்கள் ஜாதகத்தில் உங்களுக்கு அதிர்ஷ்ட கதவை திறக்கக்கூடிய கிரகம் எது, யோகத்தை தரக்கூடிய கிரகம் எது, அதற்கான எண் எது, அதை துலாம் ராசிக்காரவங்க பயன்படுத்தும் போது வாழ்க்கையில் நிச்சயமாக அவங்களுக்கு அதிர்ஷ்ட கதவு திறக்கப்படும். ஏன்னு சொன்னால் அது காற்று ராசி. இவங்க இறுக்கி வச்சுருந்தாங்கன்னா, மூடி வச்சுருந்தாங்கன்னா அவங்க வீட்டுக்குள்ளே காற்று வராது. அது மாதிரி இவங்கள வாழ்க்கையில் ஒரு வெளிச்சத்தை கொடுக்கணும். இவங்க வெளி உலகத்துக்கு தெரியணும். இவங்க செய்யக்கூடிய காரியங்கள் பிரைட் ஆகணும். சுக்கிரன்ங்க இவங்க எந்த அளவுக்கு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியாவாக இருக்கலாம், அவங்களுடைய எந்த தொழிலையும் அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போகணுன்னு சொன்னால் சுக்கிர பகவானுடைய அந்த வெளிச்சம், சுக்கிர பகவானுடைய அந்த புகழ், சுக்கிரனுடைய அந்த கலை, இது எல்லாமே துலாம் ராசிக்காரங்கள்ட்ட உண்டு. இவங்க வளர்ச்சியை யாராலும் தடுக்க முடியாது நல்ல எண்களை பயன்படுத்தும் போது. ஏன்னா துலாமே ரொம்ப துல்லியமாக யோசிப்பாங்க, ஜட்ஜ்மெண்ட்டாக யோசிப்பாங்க, நியாயமாக யோசிப்பாங்க, சமநிலையாக யோசிப்பாங்க, யாருக்கும் தீங்கு இல்லாமல் யோசிப்பாங்க, மேக்சிமம் தொழிலில் சுத்தமாக இருப்பாங்க. ஆக இந்த சுத்தத்தோட அதிர்ஷ்டமும் சேர்த்தா கண்டிப்பாக ஒரு தொழில் வெற்றிக்கு நேர்மை, நாணயம், நம்பிக்கை, அந்த நம்பிக்கையாக ஒரு விஷயத்தை செய்யணும்னு சொன்னால் எண்கள் சரியாக அமையணும். நேர்மை மட்டும் இருந்தால் பத்தாது, நாணயம் மட்டும் இருந்தால் பத்தாது, இவங்க வாழ்க்கையில் அதிர்ஷ்டமும் கூட வரணும். அப்போ யோகமான எண்களை அவங்க கண்டிப்பாக தொழில், வீடு, வாகனம், செல்ஃபோன், முக்கியமான விஷயங்களை எல்லாம் பயன்படுத்தும் போது நல்லது. ஒருவருடைய பிறந்த தேதி அவங்க ராசிக்கு எதிராக இருந்தாலும் கூட அதிர்ஷ்டமான பெயர்களில் நல்ல எழுத்துக்கள் அமைச்சுக்கும் பொழுது அவங்க வாழ்க்கையில் கண்டிப்பாக மாற்றம் வரும். துலாம் ராசிக்காரங்களுடைய அதிர்ஷ்ட கதவை திறக்க பயன்படுத்தக்கூடிய முதன்மையான என்னன்னா எதை சொல்வீங்க? அதாவதுங்க, ராசிநாதன் சுக்கிர பகவான், அவரை பற்றி தான் துலா ராசிக்காரவங்க ரொம்ப புரிஞ்சுக்கணும். சுக்கிர பகவானுடைய அம்சம் இருக்கிறதுனால தான் ஒரு வீட்டில் வந்து நல்ல வசதி வாய்ப்புகள் இருக்கும், நல்ல மன வாழ்க்கை இருக்கும், லக்ஸரி அனுபவிக்கக்கூடிய சுவாபம் இருக்கும். சுக்கிர பகவான் கெட்டு போயிட்டார்னா என்ன வசதி வாய்ப்புகள் இருந்தாலும் உங்களுக்கு அதை அனுபவிக்கணுங்கிற எண்ணங்கள் கூட இருக்காது. அல்லது கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணத்தை யாரோ ஒருத்தர் அனுபவிச்சுட்டு இருப்பாங்க. அப்போ இவங்களுக்கு ஒரு லக்கியாக இருக்கணும், யோகமாக இருக்கணும்னு சொன்னால் சுக்கிரனுடைய எண்ணை அவர்கள் பயன்படுத்தி கொள்ளணும். சுக்கிர பகவான் யார்? எல்லா கலைகள், எல்லா சுகபோகங்களை கொடுக்கக்கூடியவனால இவங்க வாழ்க்கையில் சுகபோகம் கிடைக்கிறதுக்கு 6வது எண். இது வந்து இவங்களுக்கு ரொம்ப அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய எண். நல்ல ஒரு வளர்ச்சி, வெற்றி, எதிலும் ஒரு முன்னேற்றம், தடையில்லாத ஒரு முன்னேற்றம். ஒரு வாகன அமைப்புலாம் 6ல் அமைஞ்சிச்சுன்னா நல்ல
வளர்ச்சி ஆகிட்டே இருப்பாங்க. ஒரு வண்டி வாங்கினவங்க 2 வண்டி வாங்குவாங்க. ஒரு வீடு வந்து 6ஆம் நம்பர் அமைஞ்சிருச்சுன்னா அந்த வீட்டுக்கு போனோடனே ஒரு பீஸ்ஃபுல் இருக்கும். நகை நட்டு ஆபரணங்கள் இந்த மாதிரி நல்ல விஷயங்கள்லாம் அவங்களுக்கு சேரும். வீட்டில் வந்து பெரிய மகிழ்ச்சிகள் நல்லா நிறைந்திருக்கும். அந்த வீட்டில் வந்து ஆடம்பரமான பொருட்கள் டக்கு டக்குன்னு எப்படி வாங்கணும்னு தெரியல. ஃபஸ்ட்டு ஒரு சோஃபாவில் ஸ்டார்ட் பண்ணாங்க, அப்படி பார்த்தா எல்லாத்தையுமே மாற்றிட்டாங்க. எல்லாமே புதுசாக இன்றைக்குள்ள ட்ரெண்டுக்கு தகுந்த மாதிரி ஃபேமிலியே வந்துருச்சுங்க அப்படின்ற மாதிரி அவங்க வந்து அடுத்தடுத்த வளர்ச்சியை நோக்கி போயிட்டே இருப்பாங்க. வேலை, தொழில், முன்னேற்றம், ப்ரமோஷன் எல்லா விஷயத்துலையும் துலாம் ராசிக்காரங்களுக்கு 6வது எண். லக்ஸரியான திங்ஸ் எல்லாமே, இந்த ஆடம்பரமான பொருட்கள், அழகு பொருட்களாக இருக்கட்டும், ஸோ சுபகாரியங்களுக்கு நகை நட்டுகள் இதெல்லாமே வந்து அந்த 6வது எண்ணில் வந்து பயன்படுத்துவாங்கன்னு சொன்னோம். நம்ம கூட்டு எண்களாக வந்து 6ல் வரக்கூடிய எல்லா எண்களையுமே நம்ம எடுத்துக்கலாம். அதாவது 6, 15, 24 இந்த எல்லா எண்களையுமே நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இது எல்லாமே வாங்கணும்னா அந்த ஒரு பணம்ன்ற ஒரு விஷயம் இருக்கும். ஸோ பண வசதி, இந்த செல்வ செழிப்பு எல்லாமே டபுள் மடங்காக பெருகிறதுக்கு அவங்களுக்கு ஒரு எண்ணுனா எதை சொல்லலாம்? நிச்சயமாக இதெல்லாம் எங்கள் வீட்டில் இருக்குங்க, ஆனால் எல்லாம் இஎம்ஐயில் இருக்குதுங்க அப்படின்னு சொல்லாமல் இருக்கணும்னு சொன்னால், எல்லாமே உங்களுக்கு பணமாக வந்து லாபமாக வந்து உங்களை கடன் இல்லாத ஒரு செல்வத்தை கொடுக்கணும் அப்படின்னு சொன்னால், அது வந்து இவங்களுக்கு யோகம் தரக்கூடிய ஒரு அதிர்ஷ்டமான கிரகம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, இவர்களுக்கு 5 பூர்வ ஜென்ம புண்ணிய கிரகம்னு சொல்லக்கூடிய சனி பகவானுடைய எண்ணுன்னு சொல்லக்கூடிய 8வது எண். ஏன்னு சொல்லும்போது 4 சனி பகவான் வர்றார். உங்கள் வீடு நல்லா இருக்கணும், நல்ல வீடு கட்டணும், வீட்டுக்கு தேவையான பொருட்கள்லாம் வாங்கணும், உடல்நிலை நல்லா இருக்கணும், மனம் தெளிவாக இருக்கணும், குழந்தைகளுக்கு தேவையான விஷயங்கள்லாம் நடக்கணும், பணவரவு சீராக இருக்கணும், பணம் வருவதற்கான வழிகள் கிடைக்கணும். நீங்கள் வழியை கண்டுபிடிச்சிருவாங்க துலா ராசிக்காரவங்க, ஆனால் வழியையும் சேர்த்து கண்டுபிடிப்பாங்க. பெயின், அதாவது எந்த வேலையை கொடுத்தாலும் அதை சூப்பராக செய்யக்கூடிய துலாம் ராசிக்காரர்கள் அதே இடத்துலையே காலம் முழுசு இருக்கிறதுக்கான காரணமே ஜாயின் பண்ண தேதியே தப்பாக இருக்கும், இவங்களுடைய ப்ரொமோஷன் தேதியே தப்பாக இருக்கும், இவங்களா ஒரு ட்ரான்ஸ்ஃபர் வாங்கின தேதி தப்பாக இருக்கும். அப்போ வேலையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் உழைப்பு, திறமை எல்லாம் இருந்தாலும் கூட சில அதிர்ஷ்டமான எண்கள் சரியான அமைப்பில் இல்லைங்கும் போது அது கண்டிப்பாக தடைகளை கொடுக்க தான் செய்யுது. அப்போ ஒரு வேலை விஷயமா, ஒரு பணவரவு சார்ந்த எந்த முயற்சிகளை நீங்கள் செய்கிறதா இருந்தாலும், தொழில் சம்மந்தப்பட்ட முயற்சி செய்கிறதா இருந்தாலும், டிரான்ஸ்ஃபர் சம்மந்தப்பட்ட முயற்சி செய்கிறதா இருந்தாலும், ஒரு சொத்து சுகங்கள் வாங்குகிற சம்மந்தப்பட்ட விஷயங்கள் செய்கிறதா இருந்தாலும், மேலதிகாரிகளை சந்திக்கக்கூடிய விஷயங்களாக இருந்தாலும், வெளிநாடு போகக்கூடிய விஷயங்களாக இருந்தாலும், ஆபரண பொருட்களை சேர்த்து அதை பத்திரமா வைக்கக்கூடிய விஷயங்களாக இருந்தாலும், தாலி போன்ற சுபம் போன்ற திருமணம் போன்ற சுபகாரியங்களை குறிக்கக்கூடிய தேதியாக இருந்தாலும், 8வது எண் இவர்களுக்கு மங்களகரமான எண். 8 நஷ்டம்லாம் கிடையாது, துலாத்திற்கு வளர்ச்சி. ஏனென்று சொன்னால் 5 பூர்வ புண்ணியாதிபதி சனி பகவான் ராசி மேலே வந்து உச்சம் அடைகிறார். அந்த சனி பகவானுடைய உச்சமான ஒரு பார்வை இவர்களுடைய வாழ்க்கையில் வெற்றியை கொடுக்கணும்னு சொன்னால் 8 இவங்க பயன்படுத்தணும். சனி பகவான் கொடுக்கிறத துலாம் ராசிக்காரர்களுக்கு யாருனாலும் தடுக்க முடியாது. ஸோ சனி பகவானோட அருள் வந்து முழுமையாக கிடைக்கிறதுக்கு அவங்க அந்த 8 கூட்டு எண்களாக இருக்கக்கூடிய 8, 17, 26 இது எல்லா எண்களுமே பயன்படுத்திக்கலாம்னு சொல்ல வரீங்க. நிச்சயமா. அது மட்டும் இல்லை, இந்த எண்களை மொத்தமாக கூட்டி வரும்போது அந்த 8வது எண், இப்போ வாகனங்கள்லாம் பார்க்கும்போது 36, 37, 35 நம்பர் அதிகமாக கூட்டிகிட்டு போகும்போது கூட மொத்த கூட்டு எண்கள் 8ஆக வந்தால் சிறப்பாக இருக்கும். ஸோ குடும்பம், மகிழ்ச்சி, நம்மளுடைய பணவரவு, செல்வம் செழிக்கிறது இது எல்லாத்துக்குமே துலாம் ராசிக்காரங்களுக்கு எண்களை பார்த்தோம். ஸோ தொழில்னு வரும்போது தொழிலில் வந்து டபுள் ப்ரொமோஷன், இந்த தொழிலில் வந்து அடுத்தடுத்த லெவலுக்கு போகிறதுக்கு அவங்க எந்த எண் எந்த தேதிகளை பயன்படுத்தலாம்? நிச்சயமாக. அதாவது தொழில், அதில் நீங்கள் கேட்டது டபுள் ப்ரொமோஷன். டபுள் அப்படிங்கிற வார்த்தைக்கே புதன் தான். புதன் தான் இரட்டைத்தன்மை கொண்ட கிரகம் அப்படின்னு சொல்லுவாங்க. மிதுனத்துக்கு அதிபதியாகவும் புதன் வர்றாரு, கன்னிக்கு அதிபதியாகவும் புதன் வர்றாரு, துலாம் ராசிக்காரர்களுக்கு பாக்கிய வரையாதிபதியாக வர்றாரு. அப்போ ராசிக்கு 9 பாக்கியம் கிடைக்கணுங்க. எடுத்து வச்சாலும் கொடுத்து வைக்கணும்னு சொல்லுவாங்கங்க. உங்களுக்கு வேலை டிரான்ஸ்ஃபர் உறுதி தான், நல்ல ப்ரொமோஷன் தான், ஆனால் யாரோ ஒருத்தர் வந்து தடுக்கிறாங்களே, அதை தடுக்காமல் இருக்கணும்னு சொன்னால், ஒரு வளர்ச்சி உங்களுக்கு 2 மடங்கு கிடைக்கணும்னு சொன்னால், புதனுடைய ஆதிக்க எண்ணு சொல்லக்கூடிய 5வது எண்ணை துலா ராசிக்காரவங்க பயன்படுத்திக்கலாம். 5வது எண்ணை பயன்படுத்தும் போது உங்கள் வாழ்க்கையில் முந்திக்கிட்டே போவாங்க, தோல்வியே இருக்காது. 5ஆம் தேதி சம்மந்தப்பட்ட விஷயங்களை அவங்க கரெக்டாக யூஸ் பண்ணி அந்த தேதியில் ஒரு வாக்குறுதி கொடுத்து அந்த தேதியில் சில விஷயங்களை முயற்சி பண்ணாங்கன்னு சொன்னால் தொழில் வளர்ச்சி பன்மடங்கு. ஏன்னா புதன்னாலே அறிவு, புதன்னாலே கம்யூனிகேஷன், புதன்னாலே டாக்குமெண்ட், எழுத்து சம்மந்தப்பட்ட ஒப்பந்தங்கள் சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் சம்மந்தப்பட்ட கொடுக்கல் வாங்கல் சம்மந்தப்பட்ட அத்தனை விஷயங்களையும் அந்த புதன்கிழமைகளை குழந்தைகளை கல்வி படிப்பு, கல்வி சார்ந்த விஷயங்களுக்கு கொண்டுட்டு போகிறது, வெளிநாடு போய் சம்பாதிக்கிறது, பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறது, பேங்க் அக்கௌண்ட்டில் இருக்கக்கூடிய நம்பர் கூட்டு எண், இது எல்லாமே மொபைல் எண், கம்யூனிகேஷன் பண்ணக்கூடிய அந்த எண், பிஸ்னஸ் நடக்கக்கூடிய வர்த்தகம் நடக்கக்கூடிய ஷாப், கடை, இதெல்லாமே 5வது எண்ணாக இருந்தால் துலாத்திற்கு வளர்ச்சி. துலாத்துக்கு தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு நம்ம 5வது என்ன சொல்லியிருக்கோம். இப்போ 5ன்னு வரும்போது 5, 14, 23 இந்த எல்லா எண்களையுமே நம்ம பயன்படுத்திக்கலாம். ஸோ கூட்டு எண்களாக இருக்கும் பொழுது. ஸோ இது மட்டும் இல்லாமல் அவங்க அடுத்த ஒரு விஷயமா பார்க்கக்கூடியது என்னதுன்னா நெகட்டிவான ஒரு எண். இந்த எண்ணை வந்து எனக்கு கண்டிப்பாக சொல்லியிருக்காங்க, இந்த எண்ணில் நான் எதுவுமே பண்ணக்கூடாது அப்படின்னா அவங்களுக்கு எதிர்மறையாக ஒரு சிந்தனைகள் தரக்கூடிய எண்ணா இந்த எண். துலா ராசிக்காரர்களை பொறுத்தவரை ரொம்ப நேர்மறையாக சிந்திப்பாங்க, ஆனால் அவங்களுக்கு எதிர்மறையாக காரியங்கள் நடக்குது அப்படின்னு சொன்னால், அதாவது செவ்வாயினுடைய ஆதிக்கம் அவங்க ஜாதகத்தில் பாதிக்கப்பட்டிருக்குன்னு அர்த்தம். செவ்வாய் வந்து 2, 7 வருவார்.
சரத்திற்கு 2 7 சிறப்புகள் கிடையாது. அப்போ துலாத்தை பொறுத்தவரையும் ஒரு விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். செவ்வாய் பகவானுடைய அந்த ஆதிக்க எண் 9வது தேதியை சில விஷயங்களை நீங்கள் வந்து துணிச்சலாக ஒரு வாக்குறுதி கொடுக்குறீங்கன்னு சொன்னால் உங்களால் நிறைவேற்ற முடியாமல் போகலாம். ஒரு நோய்க்கு தீர்வு பார்க்க போகிறீங்கன்னு சொன்னால் அந்த நோய் வந்து உங்களுக்கு தீர்வே முடியாமல் அடுத்தடுத்த அலைச்சல்களை கொடுத்துக்கிட்டே இருக்கலாம். பங்காளிகளுக்கு உண்டான சொத்து பரிவர்த்தனைகளை அந்த தேதிகளில் நீங்கள் முடிவெடுக்கிறீங்கன்னு சொன்னால் பேச்சுவார்த்தை அடைபடாமல் போகலாம். ஒரு வழக்க தீர்வு காண்பதற்கும் ஒரு புது வழக்கை தொடுப்பதற்கும் ஒரு சண்டை சச்சரவுகளுக்கு தீர்வு காண்பதற்கும் பேசி சமாளித்து ஒரு விஷயத்தை ஜெயிப்பதற்கும் 9வது எண் இவங்களுக்கு உபயோகப்படாது. அதே போல் இவங்களுக்கு வந்து குரு பகவான் 3 6 கூடையவனாக வராரு. எடுக்கின்ற முயற்சி தடை ஏற்படுது. கடன் அதிகமாகிட்டே போகுது. வாங்கின கடன் இந்த தேதியில் கொடுக்குறேன்னு சொல்கிறேன், கொடுக்க முடிய மாட்டேங்குது. தெரியாமல் இந்த தேதியில் போய் நான் கடன் வாங்கிட்டேன், கட்டவே முடியல அப்படின்னு சொன்னால் அது 3ஆம் தேதியாக தான் இருக்கும். மேக்ஸிமம் டாப் அப் லோன் வந்து இஎம்ஐன்னு அதிகரிச்சுக்கிட்டே போகுதுன்னு சொன்னால் அந்த 3ஆம் தேதியில் வாங்கக்கூடிய கடன் இவங்களுக்கு அதிகப்படியான தொடர் கடனாக இருக்கக்கூடிய வாய்ப்புகளும் அதிகம் இருக்குது. ஸோ 9 3 கொஞ்சம் கவனமாக துலாம் ராசிக்காரங்க பயன்படுத்தணும். பாக்கி விடுபட்டிருக்கக்கூடிய எண்கள் என்பது அவங்களுடைய சுய ஜாதகத்தை பொறுத்து அமையும். சூரிய பகவானுடைய ஆதிக்க எண் 1 எப்படி இருக்குது, அவங்களுடைய சூரியன் அமைப்பு எப்படி இருக்குது, எந்த மாதத்தில் பிறந்தாங்க, அதை வச்சு சூரிய பகவானுடைய ஆதிக்கத்தை நம்ம பயன்படுத்திக்கலாம். சந்திர பகவான் ராசி மேலே இருக்கிறார். சந்திரனுக்குரிய ஆதிக்க எண் 2, அவர் என்ன நட்சத்திரத்தில் இருக்கிறாரோ அதை வைத்து சந்திர பகவானுடைய அம்சத்தை நம்ம தெரிஞ்சு பயன்படுத்திக்கலாம். 2வது என்ன ராகு கேதுவை பொறுத்தவரை 4 7 கூடியவராக வருவாங்க. 4வது எண் ராகுக்கு, 7வது எண் கேதுக்கு. ராகு சுய ஜாதகத்தில் நல்லா இருந்தால் சுகபோகங்களுக்கு பஞ்சமே இருக்காது. சுக்கிரன் அளந்து கொடுத்தா ராகு நிறைய கொடுப்பார். அப்போ ராகுவினுடைய எண்ணை அவங்க பயன்படுத்தும் போது அதர் லாங்குவேஜ், அதர் கம்யூனிகேஷன், அதர் மொழி, அதர் ஊர், வெளி தேசங்கள் போய் தொழில் பண்ணுறவங்களாம் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ளைட் டிக்கெட்டு கூட அவங்களுக்கு அமைகிறது 4வது நம்பராக இருக்கும். ரூமு 4வது நம்பராக இருக்கும். கம்யூனிகேஷன் 4வது நம்பராக இருக்கும். அந்த 4 என்பது ராகுவினுடைய ஆதிக்க எண். துலாத்திற்கு வெளிநாடு தொடர்புகளை குறிக்கக்கூடிய எண். சுயஜாதத்தில் ராகு நல்லா இருந்தால் அந்த காரியம் சக்ஸஸ். அந்த சுயஜாதத்தில் ராகு சிறப்பு இல்லைன்னு சொன்னால் அந்த தேதியை வில்லங்கமாக கொடுத்து கெடுக்கக்கூடிய நிலைமையை கொடுக்கும். ஞானகாரகன் என்று சொல்லக்கூடிய கேது பகவானுடைய ஆதிக்க எண் 7 என்பது சுய ஜாதகத்தில் துளாராசிக்காரர்களுக்கு கேது பகவான் இருக்கக்கூடிய நிலைமையை வச்சு தான் பயன்படுத்திக்கணும் அப்படின்னு சொல்கிறோம். துலாம் ராசிக்காரங்களுக்கு நம்ம பாசிட்டிவ் நம்பர்ஸ், நெகட்டிவ் நம்பர்ஸ்ன்றதை விரிவாக பார்த்தோம் சார். இப்போ 1 வேர்டில் ஒவ்வொரு நம்பர்ஸ்க்கு நம்ம சொல்ல போகிறோம். ஸோ அவங்க வந்து ஈஸியாக வந்து நம்ம துலாம் ராசிக்காரங்க எல்லாமே பார்த்தோன்னே தெரிஞ்சுக்கிற மாதிரி. 1ஆம் நம்பர்னா எப்படி இருக்கும்? 1ஆம் நம்பர்னா வெற்றியை குறிக்கும், சாதுரியத்தனத்தை குறிக்கும், சூரியனை பொறுத்து அது பயன்படும். 2ஆம் நம்பர்னா சார் வாக்கு, கொடுத்த பணம், செல்வாக்கு, அந்தஸ்து, அடுத்தபடி உயர்நிலை இதற்கு பயன்படும். 3வது நம்பர் காரியத்தடை, எடுக்கின்ற முயற்சி, கடன் வழக்கு கொடுக்கக்கூடிய எண்ணா இருக்கும். 4வது நம்பர் ராகு பகவானுடைய அம்சத்தை பொறுத்து வெளிநாடு தொடர்புகளை கொடுக்கும். 5வது நம்பர் புத்திசாலித்தனத்தை கொடுக்கும், புது ஒப்பந்தங்களை கொடுக்கும், பணம் சேமிக்கக்கூடிய நாளாக இருக்கும். 6வது நம்பர் 6வது நம்பர் ராசிநாதனுடைய நம்பர். மனமகிழ்ச்சி, புதிய பொருட்கள், ஆபரணங்கள், ஆடைகள் சேர்க்கையை கொடுக்கும். 7வது நம்பர் 7வது நம்பர் ஞானத்தை கொடுக்கும். கேது பகவானுடைய இருக்கிற இடத்தை பொறுத்து அந்த ஞானம் நல்ல விதமாக அமையுதா கெட்ட விதமாக அமையுதாங்கிறது கேது பகவானுடைய ஸ்தானத்தை பொறுத்து அமையும். 8வது நம்பர் 8வது நம்பர் அனுகூல நம்பர். பூமி வாங்குறது, சொத்து வாங்குறது, வீடு வாங்குறதுக்கு இவங்களுக்கு சாதகமாக இருக்கும். 9வது நம்பர் 9வது நம்பர் கலகம், வழக்கு, பிரச்சனைகளை கொடுக்கக்கூடிய எண்ணாக அமையும். ரொம்ப அழகாக சொன்னீங்க. ஸோ 1லேருந்து 9 வரைக்குமே பார்த்தோன்னே தெரிஞ்சுக்கிற மாதிரி ரொம்ப அற்புதமான ஒரு வரிகளை சொல். துலாம் ராசிக்காரங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் இன்னைக்கு பாசிட்டிவ் நம்பர்ஸ், நெகட்டிவ் நம்பர்ஸ், ஒரு சில டேஸ் வந்து கொஞ்சம் நார்மலாக தாங்க போகும். இது எல்லாமே ரொம்ப விரிவாக அழகாக பார்த்தோம். ஸோ எண்களை வந்து கூட்டு எண்களையுமே நீங்கள் பயன்படுத்தலாம். வாகனமாக இருக்கட்டும், எல்லாத்துக்குமே நீங்கள் வந்து அந்த நம்பர்ஸை கூட்டு எண்களாக பயன்படுத்தும் போது இன்னும் பெஸ்ட்டாக டபுள் மடங்கு நல்லா இருப்பீங்கன்றதுல எந்த சந்தேகமும் கிடையாது. ஸோ துலாம் ராசிக்கு பார்த்த மாதிரி அடுத்ததாக நம்ம விருச்சிக ராசிக்கு பார்க்க இருக்கோம். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி சார். நன்றி. குரு வாழ்க, குருவே துணை.